ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்ருக்குது என்னதுன்னா, மண்டைக்காடு திருவிழாவுக்கு நம்ம போயிருந்தோம். அதோட வீடியோ தான். ஃபஸ்ட் நம்ம போனோடனே லூசியால் சர்ச் வந்து புதூரில் இருக்குது. இந்த சர்ச்சுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்களான்னு தெரியாது. ஆனால் செமையாக இருக்கும். ஃபாரின் ஸ்டைலில் அழகாக கட்டியிருப்பாங்க. அந்த சர்ச்சுக்குள்ளே போனாலும் சரி, வெளியே உள்ள அந்த ஒர்க்கும் சூப்பராக இருக்கும். நிறைய படிக்கட்டு உண்டு. அதில் என் பொண்ணு நடந்து போயிட்டுருந்தா. நாங்கள் போன டைம் ஈவினிங்னால அந்த டைம் எங்களால் சூரியன் மறைகிறத பார்க்க முடிஞ்சுது. எவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுமா? எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கன்னியாகுமரி போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். ஆனால் இந்த இடத்துல வச்சு எங்களுக்கு பார்க்க ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சி, கடைசியில் அந்த சூரியன் வந்து அந்த கடலுக்குள்ளே போகிறது வரைக்கும் பார்த்தோம். இதுதான் அங்கே உள்ள மாதா. இந்த மாதாவை வந்து கண்ணம்மா மாதான்னு சொல்லுவாங்க. இங்கே மெயினாக அந்த கண்ணோட பிக்சர் தான் இருக்கும். அவங்களுக்கு சிம்பிளாட்டு அந்த கண் பிக்சர் நிறைய இடத்துல இருக்கும். அதனால் இந்த லூசியால் மாதா வந்து கண் பிரச்சனை இருந்தால் அதில் உள்ளதெல்லாம் நீக்கிடுவாங்க. கண் பார்வை தெரியாதவங்களுக்கெல்லாம் கண் பார்வை கிடைக்க செய்வாங்க. ஃபஸ்ட்டு போனோடனே நம்மளோட மெயின் இது அந்த கார் தான். அந்த கார் போனோம். அப்புறம் மீன் பொரிச்சு வச்சுருந்தாங்க, கிழங்கு அவிச்சு வச்சுருந்தாங்க. அதோடு தான் ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டே வரோம். ஐஸ்கிரீம் கடை இருந்தது நிறைய பேர். ஏன்னா அந்த ஊர் வந்து கடற்கரை கிராமம்னு சொல்கிறதுனால அங்கே மீன் பொரிச்சு, அதுக்கு பிறகு கிழங்கு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த செல்ஃபோன் வச்சு யூஸ் பண்ணுறது நிறைய கடை இருந்து. மீனெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா தடவி நம்ம வேளாங்கண்ணிலலாம் இருக்கலாம் அதே மாதிரி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துங்க. நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம். இது அவிச்ச முட்டை. இது வந்து பைனாப்பிளும் தர்பூசணியும் தான் வெட்டி வெட்டி பீஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு பீஸ் வந்து 20 ரூபா. அப்பிறகு அங்கே மெயின் வந்து மண்டைக்காட்டில் சொன்னால் பகவதி அம்மன் தான். ஸோ வந்து அங்கே உள்ள இது நிறையா இருந்துச்சு அந்த கடைகள். இது ஃபுல்லாக விளையாடுறதுக்காண்டி ஒரு கேம்பஸ்குள்ளே இருந்து நம்ம எங்கே போனாலும் இந்த பானை சட்டியை விட மாட்டோம். அப்படியே ஒரு பானை சட்டி கடையெல்லாம் கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். இது பார்த்திங்கன்னா அந்த 40 ரூபாய்க்கு ரோஸ் மில்க் கிடைக்கும்ல, ஃபார்ம் ரோஸ் மில்க் சொல்லிட்டு அந்த கடை போட்டிருந்தாங்க. அப்புறம் நம்ம ஃபேவரட்டான குலுக்கி சிறப்பத்து தான். எப்படி அடிக்காங்க, அழகாக அடிக்காங்களா. இதுவும் பானை சட்டி கடை தான். இது பார்த்திங்கன்னா அலுமினிய பாத்திரங்கள். அந்த பாத்திரங்களும் நிறையா கலெக்ஷன் இருந்து ரேட்டும் நம்ம ஃபேவராக தான் இருந்தது. இதெல்லாம் 50 ரூபா தான் அந்த பாத்திரம்லாம். அப்போ நமக்கு தேவையானதை நம்மளும் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் தான். கரும்பு ஜூஸும் நிறைய போட்டிருந்தாங்க ஒரு கடைலாம். இங்கே மெயின் வந்து இந்த கொழுந்து தான். திருவிழாவுக்கு வரவங்க கண்டிப்பாக கொழுந்து வாங்கி தலையில் வைப்பாங்க. இது வந்து என்னென்னா கார்டன். அங்கே ஒரு கார்டன் மாதிரி ரோஸ் செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. ரேட்லாம் நல்லா ஃபேவராக இருந்து 40 ரூபா, 35 ரூபா, 150 ரூபா, 100 ரூபா. அதில் நமக்கு இந்த எல்லோ ரோஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தா. நல்லா கொத்து கொத்தாக பூத்துருந்து. சரி அது பார்த்தோன்னா 150 ரூபா. ஆனால் நல்லா இருந்துச்சு. இதை நம்ம இனி வீட்டுக்கு கொண்டு வந்து சரி நம்ம வைக்கணும். 100 ரூபாய்க்கும் இருக்குது. ஆனால் அந்த கலர் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோம். இதெல்லாம் 35 ரூபா, 40 ரூபா, இதெல்லாம் 100 ரூபா. நல்லா நிறைய கலர்ஸ் இருந்தால் நிறைய பேர் வாங்கினாங்க. அப்புறம் என் பொண்ணு அவளுக்கு தேவையானதை கடையில் போய் ஒன்று ஒன்றா எடுத்தா. அவளுக்கு இந்த பாபி அந்த இதெல்லாம் லேடிஸ்க்கு நார்மலாகவே அந்த பாபி தான் பிடிக்கும். அப்புறம் நிறைய இந்த விளையாட்டு ஜாமான்லேருந்து வளையல்லேருந்து கம்மல்லேருந்து எல்லா கடையுமே அங்கே வந்திருந்தாங்க. இல்லாத கடையே நம்ம சொல்ல முடியாது. எல்லா கடையுமே அங்கே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தலையில் வைக்கிற பூ அது ஃபுல்லாகவே வந்து இந்த சின்ன பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் நிறையா இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா இது வந்து கேஸ் பலூன் பார்த்துக்கோங்க. இது ஏரோப்ளேன் மேலே யாரோ விட்ருக்காங்க. அது அப்படியே அங்கேயே நிற்கி. இது ஒரு துப்பாக்கி. ஆனால் இந்த துப்பாக்கியில் கன்று எதுவுமே போடானா. இதில் ஒரு தீக்குச்சியை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம சுடும்போது அழகாக டப்பு டப்புன்னு வெடிக்குங்க பாருங்கள். அவர் எவ்வளோ அழகாக சுடும்போது கடக்கு கடக்குன்னு அழகாக தீ மாதிரி வெளியே வந்தது. அப்போ என் பொண்ணு கேட்டால், அம்மா எனக்கு ஒரு கேஸ் பலூன் வாங்கித்தாங்க. சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். யூனிகார்ன் வாங்கித்தாங்க. யூனிகார்ன் தான் அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அந்த வச்சுருக்கா பாருங்கள் யூனிகார்னை. சரி அப்படின்னு. அப்புறம் கம்மல் பார்த்தோம். சரி கம்மல்லாம் ஃபுல்லாக 40 ரூபா தான். இதை எடுத்தாலும் 40 ரூபான்னு சொன்னாங்க. கம்மல் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா இது நல்லாயிருக்கும். இது வந்து அந்த கப்பல் மாதிரி தண்ணிக்குள்ளே சுற்றி சுற்றி வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேன்குழல் கடை. நிறைய தேன்குழல் நானே சுற்றிக்கிட்டே இருக்காங்க. தேன்குழல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. தேன்குழல் அதை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்து. ஆனால் பரவாயில்ல, ரொம்ப வேகமாக அதை சுற்றி முடிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வகையான ஒரு சைடில் ஃபுல்லாக அந்த ராட்டு தான். இந்த பிள்ளைகள் விளையாடக்கூடிய அந்த இதை தான். சுற்றுராட்டிலேருந்து டோரா எல்லாம். என் போட்டு போய் உட்காந்துட்டு இருந்தேன். ஏம்மா நான் அந்த ட்ரெயினில் போகிறேம்மா. சரி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. சரி நான் தான் ஃப்ரெண்டில் தான் உட்காருவேன். சரி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாச்சு. அப்புறம் அப்படியே நம்ம நடந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தோம். ஒன்றில் யாருன்னா ஒன்று கிடையாதுல்ல, எல்லாத்துலேயும் போனோம். அங்கே போனோம் அங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரவுண்ட் அடித்தாங்க. 50 ரூபா தான். ஆனால் நல்லா இருந்துச்சு பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரியெல்லாம் நம்ம பிள்ளைங்கள அடிக்கடி நம்ம வெளியே கூட்டிகிட்டு வந்தால் தான் அவங்களுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த தம்பி அழகாக குலுக்கி சர்பத் போட்டாங்க. சரி அப்போ அவங்களையும் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போட்டுட்டு என்ன ஸ்பீடாக போட்டு கையில் அழகாக மேஜிக் பண்ணுறது மாதிரி கையை போட்டு குலுக்கு 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 குலுக்குன்னு என்ன ஸ்பீடாக சுற்றுறாங்க பாருங்கள். அது நல்லா இருந்தது. அந்த தலையில் அழகாக ஒரு ரீட் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு
அவங்க பண்ணினதே சைனீஸ் ஸ்டைல் மாதிரி அழகாக இருந்தது. நம்மளும் நிறைய குலுக்கி சர்பத் பார்த்துருப்போம். ஆனால் இவங்க கையிலே வச்சு அதை அதிகமாக அடிக்காமல் கையிலே வச்சு அதை வச்சு அப்படி குலுக்கி குலுக்கி அழகாக போட்டாங்க. சரி, பக்கத்தில் இருக்க இன்னொரு தம்பியும் அழகாக போட்டாங்க. சரி, அப்போ அவங்களையும் வீடியோ எடுப்போம். குலுக்கி சர்பத் எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டக்கு 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 டக்குன்னு 2 தட்டு தட்டி அழகாக போட்டாங்க. அந்த வீடியோவும் நல்லா இருந்துச்சு. சரி, அப்போ அதையும் நம்ம வீடியோ எடுத்து மக்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அம்மா ஒரு கிவி வாங்கி குடித்தாங்க. நல்லா இருந்து டேஸ்ட்டாக இருந்து. அதனால் சரி இதில் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் உட்காந்து விளையாடினாங்க. சரி, அந்த கார் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, மோட்டு கார். அது நடுவில் மோட்டு இருந்தான். சரி, ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே கார் ஓட்டுற மாதிரி. ஆனால் நல்லா ஸ்பீடாக ஒரு 10 டைம்ஸ் சுற்றுனதுனால கொஞ்சம் சுற்றுற மாதிரி இருக்குமா அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடாக தான் போச்சு. அந்த ட்ரெயின் கூட கொஞ்சம் நார்மலாக போச்சு. இது கொஞ்சம் ஸ்பீட் வந்துக்கிட்டே இருந்தோம். ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது இருக்கா அப்போ பார்த்தா அந்த பலூன் இது நம்ம கண்ணில் பட்டுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது கிளி ஜோசியம். ஊர்லெலாம் வருவாங்க, ஒரு பெட்டியை தூக்கிட்டு கிளி ஜோசியம் அவங்ககிட்ட 2-3 பேர் போய் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களும் அதை சீரியஸாக 2 பேரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன். அப்போ எங்கள் பொண்ணு கேட்டுச்சு, அம்மா எனக்கு ஸ்வீட் கார்ன் வேணுமா அப்படின்னு. சரி, ஓகேன்னு வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அன்னை ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ போட்டுட்ருந்தாங்க. சரி, அதையும் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பார்த்தா மோட்டு பொட்டலும் அங்கேயே இருக்காங்களே. சரி, நம்ம மோட்டுக்கு ரொம்ப பிடிச்சது சமோசா, நீங்கள் என்னென்ன ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வச்சுருக்கீங்கன்னு சொன்னோன்னா அந்த அன்னை சிரித்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்படியே நம்ம பார்த்துட்டே இருந்தாங்கன்னா இந்த டான்ஸிங் சேர்னு சொல்லி உண்டு. இது செமையாக இருக்கும். இதில் போயிருக்கவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். திடீர்னு இடிக்கிற மாதிரி போகும், அப்படியே வரும். சரி, அதையும் அப்படி ஒரு வீடியோ எடுத்தோம். அதுக்கடையில் அந்த அண்ணே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ போட்டு தந்துட்டாங்க நம்ம கையில். அதில் மயனஸையும் டொமேட்டோ சாஸையும் ஊற்றி சரி தாங்கண்ணே அப்படின்னு சூடாகவே நானும் எங்கள் அம்மா எங்கள் பொண்ணு 3 பேருமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். என் பொண்ணுக்கு தலையில் இந்த க்ரௌன் மாதிரி ஒன்று வச்சு விட்டேன். அது வந்து அழகாக இருந்துச்சு, வித்தியாசமாகவும் இருந்தது. நம்ம எவ்வளவோ வகையான ரீத்தெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அப்படியே அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ டேஸ்ட் பண்ணியே சுற்றி சுற்றி வந்தோம். இது பார்த்திங்கன்னா டோரா. இது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இருக்கவங்க செம்ம சவுண்டு, அவ்வளோ ஸ்பீடாக போச்சு தான் என்னென்னு தெரில, சவுண்டு போட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, நம்மளும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அப்படியே நம்ம கண்ணில் பட்டது தான் இந்த ஷால் கடை. ஷால் எல்லாமே கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துங்க. இது மாதிரி ஷால் வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக்காகவும் இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஆனால் நல்ல காட்டன், நல்லா சாஃப்டாக இருந்துச்சு நமக்கு. சரி, அப்போ அதில் ஒரு ஷால் வாங்குவோன்னு சொல்லிட்டு பிளாக் கலர் ஷால் நம்மகிட்ட இல்லை. சரி, ஒரு ஷால் வாங்கினோம். அப்படியே நம்ம ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது தான் இந்த புட்டுக்கடை நம்ம கண்ணில் பார்த்தோம். இந்த புட்டுக்கடை என்னடா புட்டெல்லாம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சொன்னாங்க, புட்டு பீஃப் தருவோம், அப்புறம் ப்ரெட் ஆம்லேட் தருவோம், அப்புறம் ரோஸ் மில்க்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி, அப்போ நம்ம உள்ளே போய் இருந்து ஒரு ரோஸ் மில்க்கும் ப்ரெட் ஆம்லேட்டும் ஆர்டர் பண்ணோம். ரோஸ் மில்க்கு உடனே கொண்டு வந்துட்டாங்க. செம்ம கூலிங்காகவும் செம்ம டேஸ்டியாகவும் இருந்துச்சு. அப்போ உடனே நாங்கள் அந்த ரோஸ் மில்க்கை டேஸ்ட் பண்ணோம். அப்படியே டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துலேயே அவங்க வந்து ப்ரெட் ஆம்லேட்டை கொண்டு வந்தாங்க. ப்ரெட் ஆம்லேட்டும் ரொம்ப சூடாக வித்தியாசமாக இருந்தது. நார்மலாக ஆம்லேட் மட்டும் போட்டு கொடுப்பாங்க. உள்ளே இதில் க்ரீன் கலர் சட்னி அதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த புட்டு ராகி புட்டு நல்லா இருந்துச்சு. அதை எடுத்து வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா மணக்கவே செய்யாத மல்லிகைப்பூ. இந்த மாதிரி நம்ம தலையில் வச்சோம்னா அது ஒரு நாள் வாடவே செய்யாது, மணக்கவும் செய்யாது. இது பார்த்திங்கன்னா பீங்கான் பாத்திரத்துலேயும் நிறைய கலெக்ஷன் இருந்து. ரேட்டெல்லாம் கேட்கும்போது பெரிய பெரிய கடைகளில் உள்ள ரேட்டை விட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரி, அப்போ எங்கள் அம்மா உப்பு போட ஒரு ஜாடி வேணும்னு சொல்லிட்டு ஒரு உப்பு ஜாடி ஒன்று வாங்கினாங்க. அதுவும் நல்ல கம்மியான ப்ரைஸில் தான் அந்த அன்னை தந்தாங்க. சரி, அதை அப்படியே வாங்கிக்கிட்டு அதனால் வந்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அது மாதிரி தான் 2-3 கடையெல்லாம் இருந்துச்சு. சரி, அதையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அதில் அந்த கப்பு வச்சு கொடுக்குறது, ஜூஸ் யாராவது வந்தால் கெஸ்ட்டு வந்தால் ஜூஸ் எல்லாம் வச்சு கொடுக்குறது இருந்துச்சு. அப்படியே பஸ்ஸில் ஏறிட்டோம். ஈவினிங்கான எங்கள் கூட பஸ்ஸில் அழகாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்.